செல்ல குட்டி பிள்ளைகளா திரும்பமா ஆன்லைன்ல சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்ணு முடிக்கோ, தலை வணங்கிக்கோ, கை கூப்பிக்கோ, ஜெபம் பண்ணலாம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆஸ்வத்து கொடுங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவராக இந்த கிருபையிலே வளர வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம நவம்பருடைய கடைசி வாரம். நமக்கு இப்போ நவம்பர் மந்த்து இந்த வாரத்தோட முடிய போகுது. இதோட நம்ம நெக்ஸ்ட் மந்த்து நமக்கு ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஸோ நம்மளுடைய சண்டே கிளாஸில் நம்ம எப்போவுமே கிறிஸ்மஸ் டிசம்பர் ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே அந்த சண்டேஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக காம்படிஷன்ஸ், அதுக்கப்புறம் கேம்ஸு, ஒரு கிறிஸ்மஸ் மூடில் தான் நம்ம வந்து அன்றைக்கி ஜாலியாக இருப்போம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த வாரத்தோடைய இந்த வருஷத்தோடைய கடைசி வேத பாடம் இன்னைக்கு தான். ஓகே, இன்னைக்கு தான் நம்ம கடைசி வேத பாடம். இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி வேத பாடம் நம்ம இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். அடுத்த மந்த்ல இருந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்மஸ் மோட், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் காம்படிஷன் அப்படி தான் இருக்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். கைகளை கொப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்திக்க. அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்னைக்கு நாங்கள் படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த 2024 கடைசி வேத பாட பகுதிக்கு கிளாஸ்க்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 11 மந்த் எங்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உதவி செஞ்சீங்க. தேங்க்யூ ஏசப்பா. அடுத்த மாதத்துலேருந்து நாங்கள் இந்த கிறிஸ்மஸோடைய காரியங்களெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களை பிளஸ் பண்ணுங்க. ஏசின் மூலம் ஜெபங்களோ நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். யாருக்கெல்லாம் ஆக்ஷன் சாங் ரொம்ப பிடிக்கும்? ஆக்ஷன் சாங் பிடிக்குன்றவங்களா கை தூக்குங்க. ஜாலியாக நம்ம கை காலை அசைச்சு நம்ம சூப்பராக டான்ஸ் ஆட போகிறோம் இல்லையா? ஸோ எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து அழகாக எழுந்து நில்லுங்க. நம்ம இப்போது நல்லா ஒரு அழகான ஆக்ஷன் சாங் பார்க்கலாம். என்ன குட்டீஸ், ஆக்ஷன் சாங் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சா? ஓகே, இப்போ எல்லாம் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கணும். ஓகே, மனப்பாட வசனம் படிக்கணும்னா என்ன செய்யணும்? நான் வந்து ஒரு புக்கு சொல்லுவேன், பைபிளில் இருக்கிற ஒரு புக் சொல்லுவேன். அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இல்லை நியூ டெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னா நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட்னா ரைட் ஹேண்ட். அதுக்கேற்ற மாதிரி தேர்ட் ஸ்டெப்பு நம்ம அந்த ஹேண்டை யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு புக் நேம் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள், வெரி 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 சிம்பிள். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச புக்கு, நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு புக்கு. ஓகே, சங்கீதம். சங்கீதம், சாம். சொல்லுங்க, என்னது? சங்கீதம். சாம்ங்கிறது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பைபிள் என்ன செய்யணும்? லெஃப்ட் ஹேண்டை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். எடுத்தோன்னா நமக்கு சங்கீதம் வந்துடுச்சு. ஓகே, இப்போ சங்கீதம்ல எந்த சாப்டர்? சாம் சாப்டர் 28 verse 6. சங்கீதம் 28ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம். நான் திருப்பி சொல்றேன். சங்கீதம் 28 வசனம் 6. சாம் சாப்டர் 28 verse 6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார்.
நம்ம அடிக்கடி படிச்ச வசனம் மாதிரியே இருக்குல்ல. ஆமா, இது நம்ம ஏற்கனவே படிச்ச வசனம் தான். திருப்பி கூட சொல்லுங்க. சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஓகே, சரி. இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. திரும்பி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த வேத படத்தை படுத்தி படிக்க போறோம்? இன்னைக்கு நம்ம என்ன பேட்ச் போட்டிருக்கோம்? ஹெச் ஃபார் ஹென், ஹார்ஸ், என்னன்னு தெரியாது. இன்னைக்கு என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறத நீங்க வேத பாடம் கவனிச்சுட்டு வாங்க. ஆனா என்ன மனப்பாட வசனம் படிச்சோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டு வாங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பைபிளில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருந்தோம்ல. இப்போ இந்த மாதம் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான ஆட்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இதுவும் ஒரு கண்டினியூட்டி இல்லாமல், கரெக்டுங்களா? போன வாரம் யாரை பற்றி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? பேட்ச் எல்லாம் குத்துனீங்களா ஞாபகம் இருக்கா? பிஏ. ஓகே, இந்த வாரம் எல்லாரும் ஹெச்னு ஒரு பேட்சை குத்தி இருக்கீங்கல்ல. யாராக இருக்கும் ஹெச் ஃபார்? நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கேரக்டர் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வாரம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இங்கே யாருக்கெல்லாம் என்னென்ன தெரியும், என்னென்ன பேர் நம்ம பைபிளில் பார்த்த நிறைய பேரில் ஹெச்சில் என்னென்ன பேருக்கு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, எல்லாரும் கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? இதை மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. ஹெச்சில் யார் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஆண்டியை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க யார் அப்படின்னா, இவங்க எகிப்து ஊரை சேர்ந்தவங்க. இவங்க யாரு கீழே வேலை செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம ஆப்ரஹாம் சாரா அப்படின்னு பார்த்துருக்கோம் தெரியுமா? ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏப்ரஹாம் அப்படின்னு பார்க்குறோம்ல. இப்போ அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல சாரா, அவங்களுக்கு ஒரு அடிமை பெண்ணா வராங்க. இந்த நபர், இந்த ஹெச் நான் சொன்னல அந்த நபர், இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட அடிமை பெண்ணாக வந்து அவங்களோட பணிவிடை எல்லாம் செய்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஆப்ரஹாம் சாரா இவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லை, ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. அப்போ ஒரு நாள் கடவுள் சொன்னபடி என்ன நடக்குதுன்னா, ஆப்ரஹாமுக்கு ஒரு குழந்தை வருது. யார் மூலமாக? இந்த ஹெச்ன்ற அந்த கேரக்டர் அவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு குழந்தை வருது. ஆனால் இதை தெரிஞ்சோனையும் அவங்க சாரா அவங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. சே, நமக்கு குழந்தை இல்லை, ஆனால் இந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கோவத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரொம்ப திட்டிடுறாங்க. அவங்கள ரொம்ப திட்டினோன்னே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மனசு கஷ்டமாயிட்டு, சே என்னை இப்படி திட்டுறாங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன், இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுகுடுன்னு ஒரு டெசர்ட் பக்கமாக போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் தெரியுமா? இப்போதான் அந்த கேரக்டரோட பேரை சொல்ல போகிறேன். அந்த கேரக்டர் பேர் என்ன தெரியுமா? ஹாகார். இந்த ஹாகார்ன்றவங்கள கூப்பிட்டு, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்களாம். ஷோ, யார்டா இது? நம்ம யாருக்கும் தெரியாம தானே வந்தோம், ஆனால் யாரோ நம்ம சத்தத்தை பார்த்து நம்ம இங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்களாம். யாருமே கண்ணுக்கு தெரியல, ஆனால் இவங்களை யாரோ கூப்பிடுறாங்கன்னு மட்டும் தெரியுது. திருப்பியும் குடுகுடுன்னு அவங்க ஓடுறாங்க. எவ்வளோ தூரம் தொலைவாக போகணுமோ அவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆனால் அந்த சத்தம் திருப்பியும் கேட்குது, ஆகார் ஆகாருன்னு. அப்போ திரும்பி பார்த்தா யாருமே கண்ணுக்கு தெரியல. ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீ ஏன் உன்னோட முதலாளி அம்மாவை விட்டு ஓடி வர அப்படின்னோன்னு இவங்க மனசில் இருக்கிறது தான் சொன்னாங்களாம். நான் என்ன பண்ணுவேன், நான் ஒழுங்காக எல்லா வேலையும் தான் செய்கிறேன், ஆனால் அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பொறாமையாக இருக்குது. அவங்க என்னை பார்த்தா எப்போத்தான் சின்ன திட்டுறாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் ஓடி வந்துட்டேன் இங்கே. அப்படிலாம் நீ செய்யக்கூடாது. நீ உடனடியாக அவங்கக்கிட்டே திரும்பி போ. உன் வயிற்றில் இருக்க குழந்தை ரொம்ப முக்கியமான குழந்தை. அது ஒரு பெரிய நேஷனே உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான குழந்தை. நீ பாட்டுக்கு இந்த மாதிரி வனாந்திரத்தில் ஓடி வந்துட்டு இருக்க, அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் சொன்னிச்சான். இவங்களுக்கான யாருக்கிட்டேருந்து வந்த சத்தம்னு கேட்டாங்க. ஆனால் யார்கிட்டேருந்து வருது சத்தம்னு இன்னமும் புரியல. அப்போ தான் சொன்னாங்களாம், நான் உன்னை காண்கிற தேவன், அவரோட தேவ தூதன். அந்த தூதன் வந்து கடவுள் வந்து உங்களோட கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னது தான் இந்த விஷயம். நீ உடனடியாக அவங்க முதலாளி அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இது கேட்டோன்னே, ஆஹா, நம்மளோட கஷ்டத்தை கூட இந்த கடவுள் கேட்டிருக்காரு. அந்த கடவுளுக்கான பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் என் கஷ்டத்தை கண்ட கடவுள், என் கஷ்டத்தை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து மனசில் வச்சுக்கிட்டு
வச்சுக்கிட்டு சரி அவங்க சொன்ன மாதிரி நானும் திரும்பி போகிறேன், ஆனால் கடவுளே இந்த வாட்டி நீ என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் வச்சுக்கிட்டே அவங்க போனாங்களாம். அதே மாதிரி நாட்கள் கடந்து போச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துச்சு, ஒரு குட்டி பையன். அந்த பையனு கூட அவங்க வனாந்திரத்தை ஓடி வரும்போது ஒரு பேர் சொன்னாங்க, இஸ்மாயில் அப்படின்ற பேர் வைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி வச்சு அவனும் குட்டி குட்டி பையனா வந்துட்டே வந்தான். இதுக்கு நடுவில் சாரா அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அப்போ என்ன நடக்கும் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே அவங்க சாராக்கு செம கோவமா இருந்துச்சு, இந்த குழந்தை வருது அது மூலமாக எனக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமையாக இருந்தாங்களே. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்து என்னாச்சுன்னா திருப்பி போய் ஆபிரகாம் கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இப்போ நம்ம குழந்தை தான் நமக்கு முக்கியம், நீங்கள் அந்த குழந்தைங்களாம் கவனிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. முதல்ல குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, இவங்கள தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களே. அப்படின்ற போது ஆபிரகாம் வந்து போயிட்டு, என்ன கடவுளே இப்படியான ஒரு சிக்கல்ல என்னை மாட்டி விட்டுட்டீங்களேன்னு சொல்லும்போது கடவுள் என்ன தெரியுமா சொல்கிறாரு, சரி நீ உன் மனைவி சொல்கிறபடியே கேளு, நீ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அனுப்பு, ஆனால் கவலைப்படாத நான் அவங்கள அப்படியே விட்டுற மாட்டேன், உன் குழந்தை தான் அவனும், அவனுக்கு ஒரு பெரிய தேசத்தை ஆளக்கூடிய ஒரு நபராக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லணும். சரின்னு இவர் என்ன பண்ணுறானோ அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு, அப்புறம் சோறு, அவங்களாம் பிரெட்டு தானே சாப்பிடுவாங்க, இதெல்லாம் எடுத்து அந்த ஹாகாருக்கு கொடுத்துட்டு அந்த பையனை கூட்டிட்டு நீ கண்ணுக்கு தெரியாத ஒரு தூரமான இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாரா. அப்போ இந்த அம்மா நினைக்கிறாங்க, ஆஹா இந்த பையன் நம்ம வயிற்றுல இருக்கும் போதும் அந்த அம்மா பிரச்சனைனால நான் ஓடி வந்தேன், இப்போ என்னடானா இவர் ஆபிரகாமே என்னைய போன்னு சொல்லி அனுப்புகிறாரே, என்னது கடவுள் நமக்கு வாக்கு கொடுத்தாருல பெரிய ஒரு தேசத்தை அதிபதியாக என் பையனை ஆக்குவேன்னு, கடைசியில் திருப்பியும் அதே மாதிரி வனாந்திரத்தில் ஓடுற அளவுக்கு திருப்பி என்னை இப்படி பண்ணிட்டாரேன்னு ரொம்ப சோகமாக போகிறாங்க. இப்போ நம்ம நடந்து போகும்போது நம்ம கொஞ்ச நேரம் தாக எடுக்குமா, கொஞ்சம் தண்ணி குடிப்போமா, திருப்பி பாட்டிலை க்ளோஸ் பண்ணோம், திருப்பி தண்ணி குடிப்போம், இந்த மாதிரி எவ்வளோ நேரம் பண்ண முடியும், பாட்டிலில் தண்ணி இருக்கிற வரைக்கும் தானே. அதே நிலைமை தான் ஆச்சு இவங்களுக்கும். அந்த தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு, கொடுத்த சாப்பாடும் காலி ஆயிடுச்சு. இவங்களுக்கு அவங்க பையன் கண்ணு முன்னாடியே பசியால் சாரதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தோடனே அவங்க பையன் ஒரு இடத்துல விட்டுட்டு இவங்க ஓடி ஒரு தூரத்தில் வந்து ரொம்ப அழுறாங்க, கடவுளே நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, ஆனால் பாருங்கள் இப்போ என் கண்ணு முன்னாடியே என் பையன் சாக போகிறான், எனக்கு இதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் அழுறாங்க. மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது. இப்போ யார் வரா, அதே மாதிரி ஒரு தேவதூதன் வராரு, கடவுள் அமிச்ச ஒரு தேவதூதன். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, கவலைப்படாதம்மா, கடவுள் சொன்ன வாக்கு கட்டாயமா நிறைவேற்றுவாரு, உன் பையன் ஒரு பெரிய தேசத்துக்கு அதிபதி ஆவான், நீ கவலைப்படாத, கடவுள் வந்து உன் சத்தத்தை உன் கஷ்டத்தை கேட்டிருக்காரு, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொன்னோன்னு திடீர்னு அந்த அம்மா கண்ணு நல்லா திறந்து பார்த்தா தூரத்துல ஒரு கிணறு தெரியுது. கிணத்துல என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். அப்போ அவங்க தாகமாக பசியாக இருந்தாங்களே, குடுகுடுன்னு அந்த அம்மா போய் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து அந்த பையனுக்கும் கொடுத்து அப்படியும் தாகம் தீர்ந்துருச்சு. அதே போல் அந்த பையனும் வனாந்திரத்திலே வளர்ந்தான், நல்ல பெரியவனானா, கடவுள் சொன்ன மாதிரியே அவனும் ஒரு பெரிய ஒரு தேசத்துக்கு அதிபதியாக ஆக்குனாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது, இந்த கேரக்டர் நம்ம பார்த்தோம்ல இந்த வாரம், ஆகார் கடவுள் கொடுத்த வாக்கு நிச்சயமாக நிறைவேற்றுவார். சில நேரத்தில் ஐயோ நிறைவேற்றலையே, எனக்கு கொடுத்த வாக்கு நடக்கலையா அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த அம்மா நினச்சாங்க பார்த்தியா, குழந்தை வயிற்றுல இருக்கும்போது கடவுள் என் கூட இருப்பேன், பார்த்துப்பேன், பையனை பெரியவனா ஆக்குவேன்னு சொன்னார், ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்னை அமிச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனால் கடவுள் என்ன பண்ணார், அவங்கள கைவிடலை. அதே போல் நம்மளும் கடவுள்கிட்ட நம்ம மனசார அதுவும் நம்ம அழுதுகிட்டே ஜெபம் பண்ணி கேட்டால் நிச்சயமாக நம்ம சத்தம் கடவுள் கேட்கும். கேட்டோன்னே அவர் நமக்கு ஏற்ற டைமில் நமக்கு வேண்டியதை கரெக்டாக செய்வார். அதனால் நம்ம என்றைக்குமே மனசு தளரவே விடக்கூடாது. ஓகேவா பசங்களா? இந்த வாரம் இந்த கேரக்டர் பார்க்குறோம். இப்போ அடுத்த வாரம் என்னவா இருக்கும், அடுத்த வாரத்துலேருந்து கிறிஸ்மஸ் சீசன் ஆரம்பிக்க போதே புது புது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். என்ன பசங்களா, அடுத்த வாரம் பார்க்கலாமா? பாய். என்ன குட்டீஸ் கவனிச்சிங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்தது ஹெச் ஃபார் ஆகார். ஓகே, தமிழில் படிக்கும்போது ஆகார் அப்படின்னு படிப்போம். ஓகே, தமிழில் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அது அப்படி வரும், ஆகார் அப்படிங்கிறதுல படிப்போம். ஸோ இங்கிலீஷில் வரும்போது ஹெச், ஆகார் அப்படிங்கிறது வரும். ஓகே, இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு இன்னைக்கு மனப்பாட வசனம் என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு யாருடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கடவுள் கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாருடைய விண்ணப்பங்களினோட சத்தத்தை கடவுள் கேட்டார் இல்லையா. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு அடிமையா இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் அவங்களால அவங்க கொடுமை தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு அவங்க ஓடி போறாங்க. திருப்பியும் கடவுள் சொல்றாரு, இல்ல நீ திருப்பி அவங்க கிட்டயே போ அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி அவங்க கிட்ட வராங்க. திருப்பியும் இப்ப என்ன நடக்குது,
கடவுளே சொல்கிறாங்க இல்லையா, உன்னோட மனைவி பேச்சை கேளுன்றப்ப சாரால் இல்லை அவங்கள அமுச்சு விடுங்கன்றப்ப அவங்களுக்கு ஒரு துருத்தியில் தண்ணி கிண்ணி எல்லாம் கொடுத்து அவங்கள அனுப்பி விட்றாங்க. இப்போ அவங்க போகும்போது இப்போ தண்ணி காலி ஆயிடுச்சு. இப்போ அவங்க அழுகுறாங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னப்ப திருப்பியும் கடவுள் அவங்க கூட பேசுகிறாங்க இல்லையா, தேவதூதன் அவங்களோட பேசுகிறாங்க. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீயும் பல நேரங்களில் நான் எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது, எனக்கு மெமரி பவரே இல்லை, நான் படிக்கிறது எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, இல்லை எனக்கு அவ்வளோ திறமை இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீ நினைக்கிறீன்னா, உனக்கு யார் எனக்கு காது கொடுத்து கேட்பா, என் பிரச்சனையை யார் காது கொடுத்து கேட்பா? நீ உன்னோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார். யார் தெரியுமா? ஏசப்பா. இது எல்லா இடத்துலையும் கேட்குறோங்க்கா, எப்போ பார்த்தாலும் ஏசப்பா 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 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன, அது வந்து என்ன நாங்கள் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் ஏசப்பா 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 தான் சொல்கிறாங்க அப்படின்னு நீ நிறைய தடவை கேட்டிருப்பேன் இல்லையா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது இருக்குது. இல்லை உனக்கு எப்பயாச்சும் மனசு கஷ்டமாக இருக்குது, என்னை என் ஃப்ரெண்டு ஹர்ட் பண்ணிட்டா, இல்லை என்னால் வந்து நானும் ஒரு விஷயம் எப்படியாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் அதை வந்து மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறப்ப அப்போல்லாம் சின்னதா யூ ட்ரை ஜீசஸ். ஓகே, அக்கா எப்பவுமே சொல்லி தருது என்னன்னா ட்ரை ஜீசஸ். ஜீசஸை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி ட்ரை பண்ணி பார்க்கறது? நீங்கள் அவரை ஃப்ரெண்டாக ஏற்றிருக்க, அவரை உன் உள்ளத்தில் கூப்பிட்டுருக்க, நீங்கள் இது குட்டி ஹார்ட்டு இதுக்குள்ளே வாங்க நீங்கள் போகாத அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்கல்ல, யூ ட்ரை ஜீசஸ். ஓகே, உன் ஃப்ரெண்டுக்கும் சொல்லிக் கொடு, ட்ரை ஜீசஸ். சும்மா ட்ரை பண்ணி பாரு, ஏசப்பா உண்மையாலுமே இதெல்லாம் செய்வாரா? அப்போ ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இதை வந்து இதை மேற்கொண்டு வர முடியல, எனக்கு இது எவ்வளோ படித்தாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது, எனக்கு மெமரி பவர் இல்லை, நான் அவ்வளோதான் என்ன போல இருக்கு, என்னை எப்போ பார்த்தாலும் நீ மக்கு, நீ அவ்வளோதான், நீ எதுக்கும் லாய்க்கில்லை, நீ இப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையாலுமே நான் அவ்வளோதானா, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு யூ ட்ரை ஜீசஸ். ஓகே, எப்படி ஆகாரு அவங்க வந்து கடவுளை ட்ரை பண்ணி பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சது. ஏசப்பா அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாங்க, உன் மகனை நான் ஒரு பெரிய ஒரு ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள உயர்ந்த இடத்துல உயர்த்தி வைப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. அவங்க கண்கள் கண்டதில்லை, யாருடைய கண்கள் அவங்கள கண்டது? கடவுளுடைய கண்கள் அவங்கள கண்டது. இன்னைக்கு உன்னையும் என்னையும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். காட் இஸ் வாட்சிங் அஸ். ஓகே, அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீ கஷ்டப்படுறியா? அவருக்கு தெரியும். நீ வேதனைப்படுறியா? அவருக்கு தெரியும். உன்னால முடியலையா? அதுவும் அவருக்கு தெரியும். உன்னோட ஸ்ட்ரென்த் இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறியா? அதுவும் அவருக்கு தெரியும். இல்லை எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனால் என்னால் போட முடியல, எனக்கு ஒரு மாதிரி லேசியாக இருக்கு, இல்லை எனக்கு ரொம்ப எனக்கு அதில் கான்சென்ட்ரேட் பண்ண பிடிக்கல, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், ட்ரை ஜீசஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு அக்கா ஒரு காரியம் சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை ஜீசஸ். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணிப்பார். எனக்கு இந்த ஆன்சர் பேப்பர் பார்த்தாலே தலையெல்லாம் சுத்துது அப்படின்னியா, அந்த ஆன்சர் பேப்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஜெபம் பண்ணி ஒரு சிலுவை போட்டு ஆரம்பி, உனக்கு அதோட வித்தியாசத்தை நீ பார்ப்ப. ட்ரை ஜீசஸ். எனக்கு பேசவே வராது, எனக்கு ஸ்டேஜுக்கு போனாலும் அவ்வளோ பயமாக இருக்குது, ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சிலுவை உன் நாக்களையும் உன் நெற்றிலையும் போட்டு, ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீ செய். ஏசப்பா உனக்கு பெரிய அற்புதங்களை செய்வாங்க. சரியா? ட்ரை ஜீசஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டி செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். ஓகே, ஆக்டிவிட்டி செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம். கைகளை கொப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்திக்க. அன்புள்ள இயேசு சுவாமி, இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் உங்களுக்கு தெரியும், நான் என்னெல்லாம் கஷ்டப்படுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் என் கூடவே இருக்கீங்க. எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஏசப்பா, நீங்கள் என் கூட இருந்து என்னை பலப்படுத்தி என்னை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, ஸோ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க, அவர் நமக்கு எல்லாமே உதவி செய்வார். ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவிட்டி செக்ஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேப்பர் வந்து எப்படி இருக்கணும்னா 2 சைடு பேப்பராக இருக்கணும். புரியுதுங்களா? நான் ஏதோ பண்ணியிருக்கேன் இல்லை. ஸோ இந்த பேப்பர் இப்படி மடிக்கிற பேப்பர் மாதிரி எடுத்துக்கணும். அப்போ இப்படி பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல நான் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை வரைஞ்சி இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். சரிதா? இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன்.
இது வந்து ஒரு சின்ன ஜார் மாதிரி இல்லை ஒரு சின்ன ஒரு பாட் மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் தான் கட் பண்ணணும், இந்த பக்கம் கட் பண்ணக்கூடாது. ஸோ இது மேலே ஒரு புக்கு மாதிரி இருக்கணும். ஸோ இதை நீங்கள் சென்டராக மடித்து இந்த இடத்துல ஒரு 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 ஜாடி மாதிரியோ ஒரு குடுவை மாதிரியோ, இதுதான் நம்ம வந்து படித்த துருத்தி. ஓகே, ஒரு துருத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சும்மா ஒரு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் அடிச்சிருக்கேன். ஒரு ப்ரௌன் கலர் ஷேட், நீங்கள் ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு இல்லை ஒரு பிளாக் கலர் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டார்க் கலர், எனி டார்க் கலர், அதாவது ஒரு எம்டியாக இருந்தால் நீங்கள் என்ன அடிப்பீங்க, உள்ளே நம்ம பாட்டில் பார்க்குறோம் இல்லையா, பாட்டிலோ இல்லை ஒரு ஃப்ளாஸ்கோ பார்க்கணும், இல்லை எம்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு நான் அது தெரியறதுக்காக ஒரு ப்ரௌன் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரௌன் பிளாக் எந்த மாதிரி வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை இப்படி ஒட்ட போகிறேன். இந்த கார்னர் ஒட்ட போகிறேன். ஓகே, நான் ஒட்டி கொண்டு வந்திருப்பேன், ஆனால் உங்களுக்கு அது புரியாது அப்படிங்கிறதுக்காக நான் இது மட்டும் பண்ணி கொண்டு வரேன். நீங்கள் சிலதெல்லாம் ஏக்கா நீங்களே பண்ணிடுறீங்க அப்படின்னா நமக்கு டைம் இருக்காது இல்லையா. நான் ஃபுல்லாக இங்கே உட்காந்து பண்ணேன் அப்படின்னா நமக்கு டைம் ஆகும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் சிலதெல்லாம் மட்டும் பண்ணிடுறேன், சிலது உங்களுக்கு முன்னாடி பண்ணி காட்டுறேன். இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். மேலே நான் செலோ டைப் மேலே வந்து நான் கம் போடல, மேலே கம் போடக்கூடாது. ஓகே, அங்கே நம்ம வேறு பண்ண போகிறோம். ஸோ வெறும் இங்கே கம் போடணும், இந்த ஓரத்தில் கம் போடணும், இங்கே போடணும். ஓகே, கீழேயும் கம் ஒட்டக்கூடாது. இப்போ இது என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த சைடு மறக்காம கம்மு போடணும், இந்த இது ஒட்டணும். ஓகே, ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, இது ரொம்ப மெலீஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சின்ன இது. ஸோ அப்போ இது நம்ம வந்து ஒரு அடுத்து செய்யும் போது இது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால இந்த இடத்த ஒட்டிடணும், இந்த சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும், இந்த சைடு ஃபுல்லாக ஒட்டிடணும். அப்போ தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மேலே மட்டும் நம்ம கேப் விட்டுக்கணும். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இப்போ துருத்தி மாதிரி இருக்கா, அழகா இருக்கா? இப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொன்னேன். ஸோ முதல்ல இந்த ஷேப்ல ஒன்று பண்ணி இதை கட் பண்ணிடுங்க. ஸோ உள்ள வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அக்கா அடிச்சு இதை பார்த்துருப்பீங்க. சும்மா இதை கவர் பண்ற மாதிரி அந்த ப்ரௌன் ஷேட் கொடுத்தா போதும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே, இப்போ இன்னொரு இதே மாதிரி ஒரு சைஸ்ல. ஓகே, நான் இப்போ இது என்ன செஞ்சிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு இப்போ அந்த ஓட்டக்குள்ள போற அளவுக்கு. ஓகே, இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ப்ளூ இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு கொஞ்சம் சரியா தெரியாது, ஆனால் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது ஃபுல் ப்ளூ. இதை நீங்கள் ஃபுல் ஸ்கெட்சாக கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஃபுல் கலர் பென்சில் உட்காந்து கொடுத்தேன். இல்லை ஒயிட் பேப்பர் எடுத்தீங்கன்னா இன்னும் கிளியராக நமக்கு தெரியும். நான் எல்லோ தான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நான் மேலே அதை லாக் பண்ணல இல்லைல்ல, இப்போ நான் இதுக்குள்ள இது போட போறேன். இப்ப சொல்லுங்க, துருத்தி ஃபுல்லா என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இப்ப துருத்தி ஃபுல்லா தண்ணி இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படிக்கா பண்ண போறோம்? இப்போ நீங்க இதை ரெடி பண்ணி இப்போ இது ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வீட்டில் எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ நீங்க இதெல்லாம் ஃபுல்லா பண்ணிட்டு இப்படி டைட்டா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இது வந்து உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியா பிடிக்கலன்னா இந்த ஓட்டெல்லாம் தெரியும். அப்போ நீங்க வந்து உள்ள ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இப்படி நல்லா இழுத்து இப்படி டைட் பண்ணி இப்படி பிடிச்சிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? விட்டுட்டீங்கன்னா இந்த கேப் தெரியும். அப்போ என்ன பண்ணணும்னா இப்படி இழுத்து இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. புரிஞ்சா நான் சொன்னது? இப்படி லூஸ் விட்டுட்டீங்கன்னா நீங்க இங்க வந்து கேப் இருக்கிறது தெரியும். கை உள்ள போகுது, அக்கா கை தெரியுதா? அப்ப இது என்ன பண்ணணும்னா இப்படி இழுத்து பிடிச்சிட்டீங்கன்னா தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அழகா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ நீங்க கூப்பிட்டு கேட்க போறீங்க, அம்மா அம்மா அப்பா அப்பா இல்லை வீட்டில் பாட்டி தாத்தாங்க இங்க பாருங்களேன், ஆகார் வந்து வீட்டை விட்டு அமுச்சு விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு துருத்தி ஃபுல்லா தண்ணி கொடுத்து அமிச்சாங்க. இப்போ அவங்க தண்ணி ஃபுல்லா கொண்டு போனாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா அவங்களுக்கு தாகம் எடுத்துச்சா, அப்ப என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தாகம் எடுத்துச்சா,
ஸோ கொஞ்சம் தண்ணி குடிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் தாக அடிச்சுட்டா கொஞ்சம் தண்ணி குடிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்களா, நடந்து போனோன்னா அந்த இஸ்மவேல் இல்லையா அவருடைய பையன், அவங்களுக்கு ரொம்ப தாக அடிச்சு. ஒன்று அவர் என்ன பண்ணார், கடகடா 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 கடை குடிச்சோட பாதி காலி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் ரொம்ப நடந்து போயிட்டே இருந்தாங்களா, அது பாலைவனம் தானே, டெசர்ட் தானே. இன்னும் நடந்து போனோன்னே இப்போ ஆகாருக்கு ரொம்ப தாக எடுத்துச்சு. அப்போ ஆகார் என்ன பண்ணாங்க, அவங்களும் இன்னொன்று முடக்கு 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 முடக்குன்னு குடிச்சோன்னு தண்ணி காலி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குலாம் ஏதோ இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்ட உடனே இப்போ திருப்பியும் ஐயோ தண்ணி வேணும், தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கணும் அப்படின்னா தண்ணி குடிச்சிட்டே இருந்தாங்க. கட்சியில் பார்த்தா தண்ணி குடிச்சு 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 தண்ணி காலியாக போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அப்போ அம்மா வேற சொல்றாங்க, இஸ்மவேல் கம்மியா தண்ணி குடி, தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு. கடைசியில பார்த்தா துருத்தி என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஃபுல்லாக காலியானோன்னா தண்ணி தாக எடுத்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மகன் சாகிற நிலைமைக்கு போயிட்டாங்க இல்லையா. பைபிளில் அப்படிதான் இருக்கிறவங்க தண்ணி இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறத ஆகாரால பார்க்கவே முடியல. அப்பதான் அவங்கள யார் கூப்பிட்டது, கடவுள் கூப்பிட்டாங்க. சொன்னாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்ணி கிடைச்சது. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி பண்ணோன்னு நீங்கள் பார்த்துட்டு போய் இந்த மாதிரி நீங்கள் அழகாக உங்கள் வீட்டில் பண்ணி நீங்கள் செஞ்சு காமிக்கணும். ஓகே, சரி. அடுத்த வாரம் என்ன பேட்ச், அடுத்த வாரம் என்ன, டிசம்பர் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 1 இல்லையா, கிறிஸ்மஸ் உடைய ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம போகிறோம். கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிற மந்த் டிசம்பர் 1. ஸோ அப்போ என்ன பேட்ச் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் ட்ரீ. ஓகே, கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்ச் பண்ணி உங்கள் பேர் எழுதி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நமக்கு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன காம்படிஷன் சொல்கிறாங்க, என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. அடுத்த வீக்ல இருந்து நம்ம ஜாலியாக கிறிஸ்மஸ் மூடுக்குள்ள போகணும். ஓகே, பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். போன வாரம் யோசுவாவின் புத்தகம் 22வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்வி கேட்டோம். கர்த்தருடைய தாசன் பெயர் என்ன, கர்த்தருடைய தாசன் பெயர் மோசே. எலியாசருடைய மகன் பேர் என்ன, பினகாஸ். யாருடைய அக்கிரமம் நமக்கு போதாதோ, பேயோர் என்பது சரியான விடை. சேராவின் குமாரன் பெயர் என்ன, ஆகான். பலிபீடத்தின் பெயர் என்ன, ஏத். இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வேர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்துன பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் நான் வாசிக்கிறேன். உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. ஆட்லின் பெனிட்டா பி பிராட்வே, அகப்பே யாழ்னி சிஎஸ் ட்ரிவாண்ட்ரம், ஆனி ஜொகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸ்ஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவேல் ராஜ் வி ஜே திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுவல் ஜெஷூரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷ்வா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னரே பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெஸ்ஸி மெட்டிலா கே பூந்தமல்லி, நேயன் ஐயா திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் ட்ரிவாண்ட்ரம், ஷர்லி ஜிபி கரூர், ஸ்டீவ் கும்மிடி பூண்டி. போன வாரம் லெட்டர் பி ஏபி பேட்ச் குத்தி அனுப்ப சொல்லியிருந்தோம். உங்கள் குத்தி அனுப்பிச்சிருந்தீங்க, அழகழகாக இருந்தது. உங்கள் படங்கள் வரும், இப்போ கவனமாக பாருங்கள். இந்த வாரம் யோசுவாவின் புத்தகம் 23வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். ஜாஷ்வா, புக் ஆஃப் ஜாஷ்வா,
chapter 23, 5 questions. வயது சென்று முதிர் வயதானது யார்? வயது சென்று முதிர் வயதானது யார்? ரெண்டாவது கேள்வி, உங்களுக்காக யுத்தம் பண்ணினது யார்? உங்களுக்காக யுத்தம் பண்ணினது யார்? மூன்றாவது கேள்வி, நியாயப்பிரமாண புத்தகத்தை எழுதியது யார்? நியாயப்பிரமாண புத்தகத்தை எழுதியது யார்? நாலாவது கேள்வி, யாருடைய பேரை நினைக்க கூடாது? யாருடைய பேரை நினைக்க கூடாது? ஐந்தாவது கேள்வி, உங்களில் ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? உங்களில் ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தி வரக்கூடிய 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க, செவ்வாய்க்கிழமை தான் கடைசி நாள். எனக்கு பிறந்தநாள் வருது, நான் என்ன செய்யணும்னு சொன்னா, டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்ததுன்னா உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும்? 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அனுப்பணும். எந்த நம்பருக்கு? 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கற்று தெரிந்து கொண்ட காரியத்தை நீ ஆஸ்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த திருச்சபையும் இந்த குடும்பங்களும் ஆஸ்வதிக்கப்படட்டும். உமது நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிள்ளைகள் தேர்வுக்காக ஆயத்தம் ஆகும்போது ஆண்டவர் அன்னிதாமை ஞானத்தை கொடுத்து, புத்தி கூர்மையை கொடுத்து, பலத்தை கொடுத்து ஆஸ்வதித்து வழி நடத்தும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.